அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று ஒரு நற்செய்தி உங்களுக்கு 12/12/2024. இந்த தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தினம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தினம். ராசியும் பாருங்க, 12 கூட்டினாலும் 24 தான். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான இந்த மொழிப்பாடம் அப்படிங்கிற ஒரு பகுதியில என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கரெக்டா ஒரு 2 மாத கால அளவு தான் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வேகமா படிக்கணும். ரெண்டா புத்திசாலித்தனமா படிச்சேன்னா இந்த எக்ஸாம் ஈஸியா படிச்சு வேலையை வாங்கிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா, புதுசாக இங்க எதுவும் படிக்கிறதுக்கு நிறைய கிடையாது. இருக்கா இல்லையாங்கிற ஒரு கான்செப்டுக்கு நான் வரல. புதுசா படிக்க இருக்கு, பட் நிறைய கிடையாது. அப்போ நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த மொழி பாடம் என்கின்ற ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அதாவது தமிழ் தகுதி தேர்வு பத்தி பார்க்க போறது இல்ல. தமிழ் தகுதி தேர்வு டிஸ்கிரிப்டிவ் போத் குரூப் 2 அண்ட் 2Aக்கு வருது. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் குரூப் 2A மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கான பொது தமிழ் அல்லது ஆங்கிலம் 2 டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ல 60 கேள்விகளும், தமிழ் வேண்டாம் ஆங்கிலம் சூஸ் பண்ணவங்களுக்கு ஆங்கிலத்திலிருந்து 60 கேள்விகளும் கேட்க போறாங்க. பிரிலிம்ஸ்ல நம்ம 100 மதிப்பெண்களுக்கு படிச்சிருப்போம். 100 கேள்விகள் இருக்கும், 150 மதிப்பெண்கள். டிசைடிங் ஃபேக்டரே மொழிப்பாடம் தான் குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 எல்லாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்பவும் அதே மொழிப்பாடத்துல இருந்து தான் நமக்கு பொது தமிழ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அங்க பாத்தீங்கன்னா அ ஆ இ என்று பிரிச்சு மொத்தமா 100 கேள்விகள். இங்க நமக்கு சிம்பிள், இந்த கிராமரை மட்டும் படிங்கிறாங்க. பாருங்க, நமக்கு பிரிலிம்ஸோட சிலபஸை குறைக்காங்க இந்த இடத்துல. கிராமர்ல மட்டும் இருந்து 60 கேள்விகள், அவ்வளவுதான். நீங்க அங்க அடிச்சு குரூப் 2Aல தம்சம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இது புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் இங்க ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அது அப்படியே என்னன்னு மட்டும் ஒரு ரீகால் மட்டும் இங்க பாத்துருவோம். பகுதி ஆவண்ணாவையும் ஈனாவையும் இங்கே படிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப 60 கேள்விகள் இருக்கிறாங்க. என்னென்ன டாபிக்ஸ் அதே பிரிலிம்ஸ் சிலபஸை தூக்கி அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 21 பகுதிகளாக பிரிச்சு உங்களுக்கு டாபிக்ஸை கொடுத்துருக்காங்க. பிரிலிம்ஸ்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே 21 பகுதி தான். ஏதாவது ஒரு சில வித்தியாசமாவது இருக்கா? எந்த வித்தியாசமும் கிடையாது. சரி, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் முதல்ல பொருத்துதல். முதல் டாபிக் பொருத்துதல். என்னமா இருக்கும்? பொருத்தமான பொருளை பொருத்துக. பொருள்னா இப்போ உதாரணத்துக்கு ஞாலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஞமளி என்பதன் பொருள் என்ன? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்லை கொடுத்து அதற்கான பொருள், அதாவது அறிஞ்சொற் பொருள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு கேட்க போறாங்க. அறிஞ்சொற் பொருளை தேர்வு செய்க. இல்லைன்னா பொருத்துதல்ல புகழ்பெற்ற நூலாசிரியரையும் பொருத்த சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்பட்ட நூல் என்ன? இந்த மாதிரி சொல்றேன். கேட்கறது கேள்விகள் எப்படி இருக்குன்னா, குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? இல்லைன்னா பாத்தீங்கன்னா, இலக்கண கொத்து என்கின்ற நூலை எழுதினது யாரு? அந்த நூலாசிரியருடைய சிறப்பு. கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கேள்வி புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப பொருத்துக அப்படிங்கிற ஒரு சாய்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி. நல்லா பாருங்க, 21 டாபிக் 60 கேள்வி. அப்ப குறைஞ்சது ஒரு டாபிக்ல இருந்து அவங்க குறைஞ்சது ஒரு பேசிக்கா ஒரு 2 அல்லது 3 கேள்விகள் கேட்டாதான் 60 கேள்வி எடுக்க முடியும். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய மைண்ட் செட்ல எல்லாம் இன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். ஒரு சாதாரணமா 2 அல்லது 3 கேள்வி ஒரு டாபிக்ல கேட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? 60 கேள்வியில கவர் பண்ண முடியும். சரி, 2 தொடர்பும் அறிதல். ஒரு தொடர் சொல்லிட்டு அந்த தொடரால அறியப்படக்கூடிய முக்கியமான சான்றோர்கள் அல்லது குறிப்பிடப்படும் நூல் என்ன? ஒரு அடைமொழி இருக்கும். ஒரு நூலுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருப்பாங்க. கிறிஸ்தவ தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் இது. இந்த மாதிரி கேட்கலாம். புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு குறிப்பிட்ட தொடரால சொல்லி அழைக்கப்படும் சான்றோர்களை கேட்கலாம். அழுது தொழுதடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இப்ப மாணிக்க வாசகர் தான் நம்ம ஜி போப் என்ன சொல்றாரு? அழுது தொழுது அடியடைந்த அன்பர். அவருடைய திருவாசகத்தை படிச்சுட்டு ஜி போப் ஆங்கிலேயர் என்ன பண்றான்? வெள்ளக்காரனே அப்படியே மிரண்டு கண்ணீர் மல்க நிற்கும் பொழுது திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு எழுதியிருக்காருன்னா இப்ப எந்த அளவுக்கு அவருடைய புலமை இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். சோ தொடர்பும் அறிதல். அதிலையும் குறிப்பிட்டு அழைக்கப்படக்கூடிய சான்றோர்கள், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2வது. 3வது பிரித்தெழுதுக.
பிரித்தெழுதுறது ரொம்ப எளிமையானத. இங்க என்னன்னா, நல்லா படிக்க வேண்டியது என்னன்னா, எளிமையான இடத்துல தான் நம்ம மதிப்பெண்கள கோட்ட விட்டுறக்கூடாது. கரெக்ட் தானே? நல்ல கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிட்டு, எளிமையா கேட்கக்கூடிய கேள்விகள் விடை தெரியாமல் போயிறக்கூடாது. பிரித்தெழுதுக, கொஞ்சம் கடினமான பிரித்தெழுதுக. எங்க இருந்து படிக்க போறோம்? சாதாரண பள்ளி பாட புத்தகங்கள்ல இருந்து தான் படிக்க போறோம். வேற அத தாண்டி தான் கேட்க போறோம். இல்லன்னா வெளிய இருந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல நெறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பேஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் படிங்க. பிரித்தெழுதுக. 4 எதிர்ச்சொல்லை தருக. அடிக்கடி கேட்பாங்க. இப்ப மலர் மிசை ஏகினான். இதுல மிசை அடிக்கோடிட்டு, அடிக்கோடிட்ட சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? அவள்னா பள்ளம், மிசைனா மேடுன்னு தெரியும். இப்ப என்ன கேட்பாங்கன்னா, மிசைக்கு எதிர்ச்சொல் கேட்பாங்க. நம்ம ஆளுக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, மேடுன்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. என்ன பண்ணணும்? பள்ளம், எதிர்ச்சொல்லை தருக. 5 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்னா 4 சொற்கள் குடுத்திருக்கிற இடத்துல 1 பொருந்தாமல் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயல், இசை, நாடகம் ஒரு வேற ஏதாவது ஒண்ணு கலந்திருக்கலாம். அப்ப நமக்கு தெரியும். 3ம் இயல், இசை, நாடகம் என்று இணைஞ்சிருக்கிறது தான் முத்தமிழ். இணையாத ஒன்று பொருந்தாத சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 5 எக்ஸர்சைஸ் இருக்கு. 6வது பிழை திருத்தம். நம்மள பல பேர் வந்து மார்க் கொஞ்சம் இழக்கக்கூடிய பகுதி இந்த பிழை திருத்தம் தான். ஃபர்ஸ்ட் சந்தி பிழை நீக்குதல். இப்ப சந்தி பிழை உதாரணத்துக்கு பாருங்க. பொங்கல் வாழ்த்துகள் அப்படின்னு எழுதணுமா? இல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதணுமா? நம்ம பேருக்கு பல குழப்பம் இருக்கும். என்னங்க இது சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடியதுதான். வாழ்த்துக்கள்னு எழுதுவோம். இது தவறு. என்ன சொல்றாங்க? கல் என்கின்ற அஃறிணை பன்மை விகுதியோடு வரும்பொழுது அங்க வந்து என்ன கூடாது? சந்தி பிழை சேர்க்கக்கூடாது. இப்ப சந்தியில எழுத்து இருக்கக்கூடாது. வாழ்த்துகள் என்று சொல்வது கரெக்ட். எழுதுவோம். நம்ம எப்படி எழுதுவோம்? அதிக ஆட்கள் தேவை அப்படின்னு எழுதுவோம். ஆட்கள் அது என்னப்பா ஆட்கள்? ஆட்கள் கிடையாது. என்னது? ஆள்கள் அப்படின்னு எழுதணும். நமக்கு நிறைய பேர் ஆட்கள் அப்படின்னு எழுதும். நிறைய ஆட்கள் தேவை. இப்படி எழுதக்கூடாது. ஆட்கள் எழுதக்கூடாது. ஆள்கள் என்பது கரெக்ட். இப்படி இப்படி தமிழ்ல பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பிழைகளை நம்ம வந்து அறியாம விட்டுட்டு இருக்கோம். அதான் சந்தி பிழை. ஒருமை பன்மை பிழையை நீக்குதல். நேற்று தென்னை மரம் கீழே விழுந்தனம்பாங்க. தென்னை மரம்னு ஒருமையில சொல்லிட்டு விழுந்தனன் பன்மையில சொல்லுவாங்க. மரபு பிழைகள். அணிற்பிள்ளை, அணிற்பிள்ளை. இப்ப அணில் குஞ்சு வந்து என்ன சொல்லுவாங்க? அணிற்பிள்ளை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, பசுக்கன்று, சிங்கக்குருளை இப்படிலாம் சொல்றோம்ல. இதுக்கு பேர் மரபு அடிப்படையில சொல்லக்கூடியது. மரபுனா என்ன அப்படின்னா, மரபுனா கன்வென்ஷனலா நம்ம ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வரோம். நம்ம முன்னோர்கள் இப்படி பேசிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. குயில் கூவும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் குயில் கத்தும்னு சொன்னா தப்பான்னா, குயில் கத்தும்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனால் நம் முன்னோர்கள் ஒரு மரபுப்படி அதை பேசியிருக்காங்க இல்லையா? அதனால அதை அப்படியே ஃபாலோ பண்றது பேர் மரபு. அந்த மரபுல தவறு விடுவதற்கு பேர் மரபு பிழை. சிங்கம் உருமும் என்று சொன்னால் அந்த இடத்துல தப்பா மாறுது. ஏன்னா சிங்கம் முழங்கும் என்றுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வலு சொற்களை நீக்குதல். வலுவுன பிழையான சொற்களை நீக்க வேண்டும் சொல்றாங்க. அமைச்சருக்கு அந்த இலாக்கா கொடுத்தது சாஸ்தி. நம்மளே பேசுறோம். இலாக்கா துறை என்று சொல்ல வேண்டும். இலாக்கான்னு பேசுகிறோம் நம்ம. சர்க்கார் சரியான சாலை போடவில்லை. சர்க்கார்ல அரசு. அந்த உத்தரவு யார் கொடுத்தா? அந்த ஆணை யார் பிறப்பித்தார்? இதுதான் வலுவு சொல். பிறமொழி சொற்கள் தமிழ்ல நிறைய கலந்திருக்கும். அதை நீக்கி பேச வேண்டும். இப்படி இந்த பிழை கொடுக்கக்கூடியதை நம்ம திருத்த வேண்டும். எளிமையாகத்தான் கேட்பாங்க பிழை திருத்தம். அடுத்தது 7வது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. 1 அல்லது 2 கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு புதுப்பாட புத்தகங்கள்ல ஒவ்வொரு யூனிட்லயும் லெசனுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 4 கேள்விகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த 4 கேள்விகளை உங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு ஏராளமான எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸ அத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்க வேண்டியது? அப்படியே படிச்சு வச்சுக்கிட வேண்டியது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். 8 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். நிறைய தமிழ் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு டாஸ்கே இந்த இடம் தான். ஏன்னா தமிழ்ல வந்து இந்த ரகரம், ரகரம், இந்த லகரம், லகரம், ழகரம், இந்த நகரம், இந்த நகரம், இந்த நகரம். இந்த 2, 4, 6, 8 எழுத்துக்கள் மயங்கொலிகளாக இருக்கும். இந்த மயங்கொலிகளை புரிந்து கொண்டு அதற்கு விடை சொல்வது தமிழ் ஆழ்ந்து படித்தாலோ இல்லது தமிழ்லே தாய்மொழியாக கொண்டவர்களால மட்டும்தான் பேச முடியும். அப்போ இந்த இடத்துல இடப்புறம் அப்படின்னு சொன்னா இந்த புறம் இப்படிதான் வரும். இந்த இடப்புறம்னு சொன்னா அது தவறு. ஏன்னா புறம் ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், ஆனால் எழுத்து வேற. இது இடப்புறம் திசையை குறிக்கும். இந்த புறம் என்பது ஊரை குறிக்கும். சொல்றோம் சமயபுரம், காஞ்சிபுரம் சொல்றோமா? அந்த புறம் குறிக்கும்.
இந்த லகர 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 வேறுபாடுகள் இருக்கு. சிறப்பு லகரம். இந்த லகரத்தை எங்க உபயோகப்படுத்தணும்? இந்த நகரம் இரட்டை சுழின்னு சொல்றோம். 3 சுழி நகரம், தன்னகரம் எங்க பயன்படுத்தணும்? அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தைகள் இருக்கு. அத படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அலை. சொல்லும்போது பெரிய வேறுபாடு இருக்காது. ஆனா இந்த அலை தான் நமக்கு பார்த்தோன்னா கடல் அலை. இந்த அலை பொந்து. இந்த அலை அவன் என்னை அழைத்தான். எவ்வளவு பொருள் வேறுபடுது பாருங்க. இப்ப இந்த இத சொல்றாங்க பனிங்கிறாங்க. இது அவனுடைய பணிங்கிறாங்க. இது பனிக்காலம்னு சொல்லும் பொழுது இரட்டை சுழி நீ போடுறோம். இது அவனுடைய பணி என்று சொல்லும் பொழுது டியூட்டின்னு மாறுது. இப்படி ஒரு பணிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒலி வேறுபாடு இருந்து பொறுத்துக்க. 9 ஓரெழுத்து ஒரு மொழிகளை உரிய பொருளை கண்டறிதல். தமிழ்ல ஒரு 40ற்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வா என்ற ஒரு எழுத்து ஒரு சொல்லை தாங்கி நிற்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஐ என்றால் தலைவன் என்ற ஒரு பொருளை குறிக்கும். கோ என்றால் வேந்தன் என்பதை குறிக்கும். மை என்றால் மையை குறிக்கும். வை என்றால் வைப்பதை குறிக்கும். இப்படி ஒரு எழுத்துக்கே ஒரு பொருள் உண்டு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஐ என்பது ஒரு லெட்டர். ஆனா தனியா ஐன்னு சொன்னா நான் என்ற ஒரு பொருளை குறிக்குதா? இதே மாதிரி தமிழ்ல உள்ள எழுத்துக்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி. இதையும் படிக்க தான் போறோம். சிம்பிள். சிம்பிளா படிச்சு இந்த 40ற்கு மேற்பட்ட ஒரு எழுத்து ஒரு மொழி படிக்கிறோம், டக்குன்னு மனப்பாடம் பண்றோம். அதுக்கப்புறம் அதை கேட்க ஒண்ணுமே கிடையாது. 10 வேர்ச்சொல்லை தேர்வு செய்த. வேர்ச்சொல்னா ஒரு சொல் அது வினைச்சொல்லாக இருக்கலாம். அந்த சொல் தொடங்கிய இடத்தை கண்டுபிடிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்தான் என்கின்ற ஒரு சொல் அதோட வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வா என்கின்ற ஒரு வினையில இருந்து தான் அது மாறி வந்தான் என்று மாறி இருக்கு. கரெக்டா? வா என்ற ஒரு சொல் தான் வந்தான், வருவாள், வருவான், வந்தாள், வருகின்றான், எந்த டென்ஸ்லயும் அது வருதுன்னா இதுக்கு அடிப்படை இதுதான். கரெக்ட் தானே? அடிப்படையை தான் வேர் என்று நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடல்ல வந்து எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்கு, இருதயம், உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த உடல் உருவாகுவதற்கு முதல்ல ஒரு ஒரு விந்துல இருந்து உருவாயிருக்கும் இல்லையா? ஒரு விந்து, ஒரு கருமுட்டை. அப்ப அதுதான் வேர். அதுல இருந்து தான் எல்லாம் வந்திருக்கு. அப்ப வா என்பதுல இருந்து தான் வந்தான் என்கிற சொல் வந்தது. வருவான் என்கின்ற சொல்லும் அதுல இருந்து தான் வருது. வா என்பதுல இருந்து தான் வருகின்றான் என்பதும் வருது. வா என்பதுல இருந்து தான் வந்தவன் என்பதும் வருது. எல்லாமே இதுலதான் அடக்கம். இப்ப இதான் வேர்ச்சொல். அப்ப வேர்ச்சொல் ஒரு மொழியில அதிகமா இருக்கும். தமிழ்ல அதிகமா இருக்கு. இப்ப 11வது எக்ஸசைஸ் அந்த வேர்ச்சொல்ல கொடுத்து அதை வினை முற்றா மாத்தணும், வினை எச்சமா மாத்தணும், வினையாளனையும் பேரா மாத்தணும், தொழிற்பெயரை உருவாக்கு. இப்ப உதாரணத்துக்கு அதே வாவே எடுத்துக்கிறேன். இந்த வேர் சொல்லை கொடுத்து வினை முற்றா மாத்தணும் என்ன சொல்லணும்? வந்தான். முடிஞ்சிருச்சா? வினை முற்று. வினை எச்சம் என்ன சொல்றான்? வந்து. எச்சம்னா வந்து. வந்துங்கிற ஒரு சொல் வந்து எச்சமாகி நிற்கிறது. வினையாளனும் பேர் வந்தவன் என்று சொல்லும் பொழுது வினையாளனையும் பேர். தொழிற்பெயர் என்பது வருதல். வருதல் என்பது ஒரு தொழில் தானே. அப்போ ஒரு வேர் சொல்லை கொடுத்தால் நம்மளால வினைமுற்றா மாத்த முடியும், வினையெச்சமா மாத்த முடியும், வினையாளனை பேரா மாத்த முடியும், தொழிற்பெயரை மாத்த முடியும். இப்படி எந்த சொல்லுக்கும் உருவாக்க முடியும். இந்த கான்செப்ட் அடிப்படையாக தெளிவாக இருந்தால் இதுல நீங்க ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சீர் செய்தல். ஆல்பபெட்டிக் சீரிஸ் மாதிரி தமிழ் எழுத்துக்களை ஒரு 4 சொற்களை இல்ல 5 சொற்களை கொடுப்பாங்க. அதை குழம்பி 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 இருக்கும். பள்ளிக்கூடத்தெல்லாம் அகர வரிசைப்படி உட்கார வைக்கிறாங்களா? இங்கிலீஷ் ஆல்பபெட் சீரிஸ் படி நம்பர் ரெஜிஸ்டர் படி கொடுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ நம்பர், பில உள்ளவங்க சி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழுக்குன்னு ஒரு முறை இருக்காது அகர வரிசைப்படி. உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களை வரிசைப்படுத்துறது. இதுக்கும் பேசிக் எக்ஸசைஸ் படிக்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆக்குதல். எப்படினாலும் பேசலாம். ஆனா எழுதும் பொழுது ஒரு முறை இருக்கு. இப்ப தமிழ்ல இப்படி சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்தேன் நேற்று இப்படி சொன்னாலும் பொருள் கரெக்ட். ஆனா ஆர்டர் தப்பு. நான் வந்தேன் நேற்று. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நேற்று வந்தேன் நான். தப்பு கிடையாது. நேற்று நான் வந்தேன். தப்பு கிடையாது. ஆனால் எழுதும் பொழுது நான் நேற்று வந்தேன் என்று எழுதுவதுதான் சரியானது. கரெக்டா? இப்ப பாருங்க, கொட்டிய குமரி அலாதை பாலை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே ஒரு குழம்பி குழம்பி இருக்கு. இதை நம்ம எப்படி மாத்த போறோம்? கொட்டிய பாலை நினைத்து குமரி அலாதே. பெயர் சொல்லின் வகை அறிதல். பெயர் சொல்லில் நிறைய வகை இருக்கு. என்னென்ன பெயர் சொற்கள்லாம் இருக்கு? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு 6 வகை பெயர்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே பெயர் தான் அந்த உலகத்துல. ஒரு மனிதனை பார்த்தா அவரோட பெயர் தான் என்னன்னு கேட்கிறோம். அப்ப பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறோம். அப்போ ஒரு உடல்ல உள்ள உறுப்புகளுக்கும் ஒரு பெயர். கை, காலு, மூக்கு. காலத்துக்கும் பெயர். இது என்ன மாசம்? டிசம்பர் மாசம். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? ஆசிரியர். அப்போ பெயர் சொல்களின் வகையை அறிய வேண்டும். 15வது இலக்கண குறிப்பு. எல்லாத்தையும் சேர்த்து இலக்கண குறிப்பு. ஒவ்வொரு பகுதிகளிலையும் செய்யுள்ள நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற எல்லா பாடங்கள்லையும் செய்யுள் பகுதியில பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு ஒரு கண்டிப்பா இலக்கண குறிப்பா வச்சிருப்பாங்க.
பெயர் சொல்ல என்ன வினை இல்ல அடிப்படை. பெயர் சொல்ல என்ன, வினை சொல்ல என்ன, வினையெச்சம், பெயரெச்சம், காலத்தை வச்சு குறிச்சுன குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம், வினையாளனையும் பெயர், உரிச்சொற்சொடர், இரண்டாம் வேற்றுமை தொகை, இப்படி இரட்டை கிளவி, பண்பு பெயர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்மளுடைய இலக்கணத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிக்க தெரியும். இதான் இலக்கண குறிப்பறிதல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து, இதுவும் தெரியும். ஒரு விடை கொடுத்திருப்பாங்க, ஒரு ஆன்சர். இதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் இதுல எது சரியா இருக்கு அப்படின்னு கொடுக்கணும். அதை கேள்வி கேட்டாலும் 4ஐயும் சொல்லி பார்க்க வேண்டும். மா, பலா, வாழை என்பது முக்கணிகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஒரு விடை. இவ கீழே என்ன கேட்டிருப்பாங்க, மா, பலா, வாழை எத்தகையது? அடுத்தது, மா, பலா, வாழை எவை? தமிழில் முக்கணிகள் எவை? இப்படி 3 கேள்வி கேட்காங்கன்னா நமக்கு எது தெரியுது? தமிழ் முக்கணிகள் எவைன்னு கேட்டாதான் மாப்பழா வாழை முக்கணிகள் சொல்றோம். நெக்ஸ்ட் 17, எவ்வகை வாக்கியம்? ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னு கண்டுபிடிக்க தெரியும். இது என்ன வகை வாக்கியம்? வாக்கியங்களை கண்டறிந்து எழுத தெரியும். அதான் 18வது எக்ஸசைஸ்ல டீட்டெயிலா சொல்றாங்க. வாக்கியங்களை கண்டெழுதல் எப்படி இருக்கணும்? தன்வினை, பிறவினை. ஒரு வினை தன் மட்டுமே செய்பவரை குறித்தல், அது தன்வினை. பிறவினைனா பிறரை குறிப்பது. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு மாணவன் பாடம் படித்தான் என்று சொன்னால் அது என்ன வருது? தன்வினை. இந்த படித்தல் என்பது மாணவனை குறிக்கும். மாணவன் பாடம் கற்பித்தான் என்று சொல்லும் பொழுது இந்த வினை பிறருக்கு பயன்படுவதால் பிறவினை. அவ்வளவுதான். செய்வினை, செய்யப்பாட்டு வினை. இங்கிலீஷ்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு பழம் சாப்பிட்டேன். இல்லைன்னா ஒரு பழம், ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவோமே, கபிலன் முருகனை கண்டித்தான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஐ என்கின்ற விகுதி மறைஞ்சு வந்தா இதுக்கு பேர் செய்வினை என்று பேர். சப்ஜெக்ட், வெர்பு, யாரை கண்டிக்கிறானா இவர் தான் ஆப்ஜெக்ட். தமிழ்ல சொல்லணும்னா இது எழுவாய், இது செய்பொருள், எழுவாய், இது பயனிலை, இந்த முருகன் என்பது செய்பொருளா மாறுது. இப்ப இது இப்படி கூட சொல்லலாம், முருகன் கபிலனால் கண்டிக்கப்பட்டான்னு சொல்லலாம். இதுக்கு பேரு செய்யப்பாட்டு வினை. அப்ப ஆள் என்பது வரும். அவ்வளவுதான். சென்டென்ஸை கண்டுபிடிச்சு எழுத தெரியும். சிம்பிள். 19, உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. என்ன உவமை? தமிழ்ல நிறைய உவமைகள் தான் இருக்கு. மான் போல விழி அப்படிங்கிறாங்க. போல என்று வந்தால் உவமை. அதுக்கு என்ன அர்த்தம்? முதல கண்ணீர் வடிக்காத சொல்றாங்களா? முதல கண்ணீர் வடிக்காத. பசுமரத்தாணி போல பதிஞ்சது. இதெல்லாம் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். சொல்றாங்க, நிறைய அர்த்தங்களை சொல்றாங்க. இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன? அப்ப இலவம் பஞ்சு காத்து இருந்த ஒரு கிளி ஏமாந்து போந்தது போல அப்படின்னு. நெக்ஸ்ட் 20, கம்பல்சரி கேட்பாங்க. எதுகை மோனை இயல்பு எப்படி கேட்பாங்கன்னா, இணை, பொழிப்பு, ஒரு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இதை இன்னைக்கு இப்பவே உட்காந்து படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து கம்பல்சரியா 1 அல்லது 2 கேள்வி, மினிமம் 2, மேக்சிமம் 3 கேள்வி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்பாங்க. ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு, கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. இதுல முதல் சீர்ல என்ன அமைஞ்சிருக்கு? 1, 2 அமைஞ்சிருக்கா, 1, 3 அமைஞ்சிருக்கா, 1, 4 அமைஞ்சிருக்கா, இல்ல 1, 2, 3 அமைஞ்சிருக்கா என்று நீங்க பார்த்து அது என்ன மோனை எதுகை என்று போட வேண்டும். இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. கடைசியில 11 பழமொழிகள். தமிழ்ல நிறைய பழமொழிகள் இருக்கு. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்களா? தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் அணைக்கும். போன குரூப் 2ல கேட்டிருக்காங்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் அணைக்கும், அழுக்கானாலும் அணைக்கும், குளிர்ந்தாலும் அணைக்கும், வெந்நீர் ஆனாலும் அணைக்கும். ஒரு பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். சோ 60 கேள்வியில நம்ம என்ன பண்ண போறோம்? மிஸ் ஆகாம. இது ரொம்ப ஈஸியே அப்படின்னா இங்க என்னன்னா என்ன பண்ணணும்? ஜிஎஸ்ல நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா சேர்க்கறதுக்கும் இங்க நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கும் சேம் மார்க் தான். அப்ப என்ன பண்ண போறோம்? இங்க 60க்கு 60 அடிச்சாதான் நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுல ஒரு பிரயோஜனம். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் 58 கொஸ்டின் கரெக்ட்டுங்க அப்படின்னா அந்த 2 கேள்வினால நீங்க ஜிஎஸ்ல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஜெனரல் ஸ்டடீஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். இங்க தமிழ்ல அந்த 2 கேள்வி ஈஸியா கிடைச்சிட்டு போகும். இப்போ எளிமையா இருக்குங்கிறதுக்காக பிழை விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ரிசல்ட் வந்ததை ஒட்டி 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ் இதற்கான ஓப்பனிங் கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ்ல நம்ம சிலபஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டீகோட் பண்ண போறாங்க. ஏற்கனவே ஒரு டெஸ்ட் சீரிஸ் வர நம்மள்ட்ட 2 டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் புதிதாக இப்போ போடக்கூடிய இந்த ரிசல்ட் பேசிஸ்ல ஒரு புது டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ 15ஆம் தேதி நம்மளுடைய சுரேஷ் அனைத்து கிளைகளையும்
நீங்க நேரடியாக போய் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது போக நம்மள்ட்ட இணைய வழியாக, சுரேஷ் பாடசாலை வழியாகவும் நம்மளுடைய வகுப்புகள் போயிட்டு இருக்கு. ஸோ, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ, ரொம்ப ஷார்ட் பீரியடு. அதான் சொல்லுவாங்க இல்லையா? நெறைய டைம் குடுத்திருந்தாலும் வேஸ்ட்டு. டிஎன்பிஎஸ்சி பாருங்க கம்மியான நேரத்தில ரிசல்ட் போட்டிருக்காங்க. இன்னும் கம்மியான நேரம். பிப்ரவரி மாசம் தான் எக்ஸாம். அப்படிங்கும்போது இந்த டிசம்பர் பாருங்க, அப்படி இப்படின்னு வெள்ளம், மழைன்னு ஓடப்போது. ஜனவரி, பிப்ரவரில பாதி. கரெக்ட்டா 1 1/2 இங்க ஒரு 1/2 மாசம். 2 மாதங்கள் கரெக்ட்டா இருக்கு. சரியாக யார் குறி வச்சு தாக்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப எளிதா கிடைக்கும். 2வது பார்த்துக்கங்க, குரூப் 2 ஏல இருக்கக்கூடிய நெறைய போஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35,400 பேசிக் பே அதுக்கு இணையாக உள்ள சம்பளம். குறைஞ்சது இந்த குரூப் 2 ஏல டாப் போஸ்ட் போறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரூ. 50,000 சம்பளம் வரக்கூடிய வேலை. அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, போட்டி கடுமையா இருக்கும். அத புரிஞ்சுக்கணும். குரூப் 2 ஏல எழுதி, டிஸ்கிரிப்டிவ் எழுதி அந்த போஸ்ட்டுக்கு ரூ. 58,000 56,000 சம்பளம் இருக்கும்போது, குரூப் 2 ஏல மேல இருக்கக்கூடிய டாப் பிரியாரிட்டி போஸ்ட் ஒரு 400, 500 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு டாப் சேலரி குறைஞ்சது ரூ. 50,000 இருக்கும். போட்டிய பார்த்துக்கங்க. ஸோ இந்த போட்டி வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் எழுதாம வெறும் அப்ஜெக்டிவ் பேசிஸ்ல கிடைக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. ஆனா போன முறை எழுதினவங்கலாம் டிஸ்கிரிப்டிவ் எழுதி போயிருக்காங்க இந்த வேலைக்கு. இந்த முறை எழுதுறவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கிடையாம டைரக்ட்டா அப்ஜெக்டிவ். அப்போ பாருங்க டெஸ்ட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சீர்மையாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்ல கூட என்ன இருக்கும்? முன்ன பின்ன ஏற்றத்தாழ்வுகள் நெறைய இருக்கும். ஒரு கேள்விக்கு ஒருத்தர் ஒரு மதிப்பெண் போட்டிருப்பாரு. இன்னொருத்தர் அரை மதிப்பெண் போட்டிருப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நெறைய இருக்கு. இங்க எதுவுமே கிடையாது. யூனிஃபார்ம் வேல்யூயேஷன். இந்த குரூப் 2 உங்களுக்கு குரூப் 4 மாதிரியே 2ண்ட் ஸ்டேஜ்ல இது நடக்க போகுது. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இத பயன்படுத்தி "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" என்கின்ற பழமொழிக்கு ஏற்றாப்புல செயல்பட்டு, நீங்க ஒரு நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். நல்ல ஒரு போஸ்டிங் அடையணும். நன்றி, வணக்கங்கள்.